Praise the Lord. Yes. So நம்ம வந்து ரீட் பண்ணலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15, 16, 17. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நம்ம வந்து படிச்சுட்டு தென் நம்ம வந்து அந்த காரியங்களை நம்ம படிக்க போறோம். ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாமா? உங்ககிட்ட பைபிள் இருக்கு அப்படின்னா சேர்ந்து என்னோட கூட படிக்கலாமா எல்லாரும்? Praise the Lord. Amen. படிப்போமா? ஓகே. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகவே. அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது வேதனை மிகவும் பெருகப்பட்டேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், நாசையும் புருஷனை பற்றி அவர் உன்னை ஆண்டு கொள்வார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ருசிக்க வேண்டாம் என்று நான் புசித்தபடியினால் நீ உயிரோடு இருக்கும் அதன் பலனை புசிப்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்தாங்க. சோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் காரியம் ஆண்டவர் வந்து 15 verseல வந்து சொல்லுவாங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சோ இதுல வந்து பெரிய காரியம் இருக்கு. என்ன சொல்றது, தேவன் வந்து பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஏன் ஆண்டவர் வந்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்? சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரு வந்து வஞ்சிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் சர்ப்பம் வஞ்சிக்கப்பட்டது சாத்தான் மூலமா. ரெண்டாவது சாத்தான் மூலமா வஞ்சிக்கப்பட்ட ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொன்னா ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாங்க. சோ இங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு ஸ்திரீய வந்து நீ என்ன பண்ண, உன்னுடைய பேச்சினால, உன்னுடைய என்ன சொல்றது அட்ராக்ஷன்னால, உன்னுடைய அந்த என்ன சொல்றது ஒரு கன்னிங்னால நீ என்ன பண்ணிட்ட, என்னுடைய பிள்ளைய வந்து நீ என்ன பண்ணிட்ட, வஞ்சித்துட்ட. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஸ்திரீய வந்து நீ வந்து ஆக்சுவலா இந்த இதை நான் ஒரு வாட்டி கூட சொல்லிடுறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லுவாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் பகை. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து சொல்லுவாரு. உனக்கும் ஸ்திரீக்கும், அது வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு, உனக்கும் ஸ்திரீக்கும். உனக்குமே அந்த ஸ்திரீக்குமே நான் என்ன பண்ணுவேன், பகையை உண்டாக்குவேன். அடுத்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த ரெண்டு வேர்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து வந்து அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சோ 4 விதமான காரியங்களை நீங்க இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் சொல்றாரு உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் வைக்கிறாரு. ஆண்டவர் வந்து ஸ்திரீக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முதல்ல ஒரு மணவாட்டி அப்படின்றது உருவாக்குனது யாரு அப்படின்னு சொன்னா ஏவாள் தான். சோ அந்த மணவாட்டியவே என்ன பண்ணிட்டான், சாத்தான் வஞ்சித்துட்டான். சோ நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு மணவாட்டிய நான் உருவாக்குவேன். அந்த மணவாட்டிக்கும் உனக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பகை, அந்த செப்பரேஷனை நான் கண்டிப்பா வருகிற தலைமுறையில ஒரு 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 மணவாட்டி சபைய இல்லைன்னா ஒரு 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 ஆண்டவருக்கு என்று பிரியமுள்ள ஒரு மணவாட்டிகளை நான் என்ன பண்ணுவேன், நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ உனக்கும் ஸ்திரீக்கும். சோ நீ எப்போ வந்து நீ என்ன கிட்ட இருந்து நீ வந்து ஏவாளை பிரிச்சியோ, அதே ஏவாள, அதே மணவாட்டிய நான் திருப்பி என்ன பண்ணுவேன், என் கூட வச்சுக்கிறதுக்கு, என் பக்கத்துல இருக்கிறதுக்கு நான் மணவாட்டி சபையை நான் என்ன பண்ணுவேன், உருவாக்குவேன். அந்த பகையை நான் கண்டிப்பா ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த மணவாட்டியை நீ மோச போக்கினாயோ அதே மணவாட்டிய நான் உருவாக்குவேன்னு சொல்றாரு இல்லையா? இப்ப நம்ம எல்லாருமே என்னதான், தேவனுடைய மணவாட்டி சபை. ஹல்லேலூயா. அப்ப இந்த மணவாட்டி சபை அப்படின்றது பிசாசுக்கும் நமக்கும் எப்பவுமே என்ன இருக்கும், ஒரு பேட்லிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க மத்த கிறிஸ்டியன்ஸ பாத்தீங்க, மணவாட்டி இல்லாத, அதாவது ஒரு பேர் கிறிஸ்டியன்ஸ், ஒரு நேமுக்காக
ஏனோ தானோன்னு வாழ்கிற அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எது ஜோம் பண்ணுவாங்க, எல்லாமே அவங்க வாழ்க்கையில கிடைக்கும். எவ்ரிதிங் தே வில் கெட் இட். பாத்தீங்கன்னா, பிரேயர் பண்ற வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. ஆண்டவரை தேடாத பிள்ளைங்களும் பயங்கரமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்களா இருக்கட்டும், இந்த மணவாட்டின்னு சொல்ற பிள்ளைங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு வாட்டியும் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பேட்டில சந்திப்பாங்க. மிகப்பெரிய ஆவிக்குரிய போராட்டம் அவங்களுக்கு இருக்கும். அது வீட்டிலேயே அவங்களுக்கு போராட்டம் இருக்கும். வீட்டுக்குள்ளாரையே அவங்களுக்கு போராட்டம் இருக்கும். எப்படி ஏவால அ கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்தப்போ, அந்த கார்டன்லயே தேடி வந்து அவன் வஞ்சித்தானோ, அதே போல உங்க கார்டன்ல இருக்கிற, உங்க வீடுகள்ல இருக்கிற, உங்களோடவே கூட இருக்கிற இப்போ இந்த அ சர்ப்பம் வந்து அந்த கார்டன் ஆஃப் ஈடன்லயே இருந்துச்சு இல்லையா? அந்த அவங்க கூடவே உலாவிக் கொண்டு இருந்துச்சு இல்லையா? அவங்களோடவே இருந்தது இல்லையா? அந்த அந்த தோட்டத்துக்குள்ளறயே உலாவிக் கொண்டிருந்துச்சு. அப்போ ஏவாளுக்கு நல்லா தெரியும் சர்ப்பத்த பத்தி இல்லையா? ரொம்ப அழகா இருக்குது, பறக்குது, பேசுது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா, அ அவங்க கூடவே இருந்த ஒரு அனிமல் தான் இந்த சர்ப்பம். அப்போ அது வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வஞ்சிக்கப்பட்டது. அதே போல தான் நம்ம வீடுகளிலேயும் நம்ம கூடவே இந்த சர்ப்பத்தை போல நம்ம குடும்பத்துல இருக்கிற அநேகரை என்ன பண்ணும்? சர்ப்பம் வஞ்சிக்கப்பட்டது போல நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆண்டவர அ அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்பவே வந்து என்ன இருக்கிறது, கர்த்தருக்குள்ள கொஞ்சமா பலவீனமா இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவான் சாத்தான், அல்லேலூயா! அவங்கள ஃபர்ஸ்ட் வஞ்சித்து, ஆவிக்குரிய மனவாட்டிகளாகிய நம்மளையே தகர்க்கிறதற்கு அவன் பல முயற்சிகளை எடுப்பான். அல்லேலூயா! அதனால தான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேவன் உங்கள ஒரு ஆதாமை போல வச்சிருக்காருன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்களும் நானும் தான் அந்த ஆதாம். என்ன பண்ண வேண்டியது? ஆதாமுடைய வேலை என்னன்னா, பண்படுத்த வேண்டிய வேலை இருக்கு குடும்பத்த. ஆமென். குடும்பத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள உங்க பிள்ளைகளுக்கும், உங்க குடும்பங்களுக்கும் ஷேர் பண்ணி, நீங்க உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைய சொல்லிக் குடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க அத சொல்ல மறந்துட்டீங்க. ஆமென். நீங்க பண்படுத்த மறந்துட்டீங்க. வாட் யூ மீன் பண்படுத்துகிறதனுடைய அடையாளம் என்ன? தோட்டத்தை பண்படுத்துகிறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க வீடுகளில எப்பொழுதுமே சுத்திகரிப்பும், ஜெபமும், தேவனுடைய வார்த்தைய சொல்லி கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிற ஒரு காரியம் தான் பண்படுத்துகிற காரியம். தோட்டத்தில இருக்கிற களைகளை நீக்கி, தோட்டத்தில இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு, அந்த தோட்டத்த பண்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலையாய் இருக்கிறது. ஹalleluya! அதனால தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? இந்த காரியத்த நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மிகப்பெரிய ஒரு கடமையா இருக்கிறது. ஹalleluya! அதனாலதான் ஆண்டவர் வந்து ஸ்திரீக்கு வந்துட்டு எல்லா காரியத்தையும் ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரு. ஹalleluya! இப்போ நமக்கு 2ஆம் ஆதாமாகிய தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப இந்த தேவனுடைய வார்த்தைய நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்மளுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அத சொல்லிக் குடுத்து சாத்தானால வஞ்சிக்கப்படாதபடிக்கு, குடும்பத்துல வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஹalleluya! நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் மூலமா நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஹalleluya! புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் வந்து இந்த காரியத்த ரொம்பவே இன்சிஸ்ட் பண்றாரு. ஹalleluya! இது வெளியில இருந்து எங்கேயும் வரல இந்த சர்ப்பம். அந்த தோட்டத்துக்குள்ள தாங்க இருந்துச்சு. அப்ப நம்ம கூட தான் இருக்கும். அது உங்க பிள்ளைங்க மூலமா அது கிரியை செய்யலாம். அல்லேலூயா. உங்க கணவர் மூலமா அது கிரியை செய்யலாம். உங்க மனைவி மூலமா அது கிரியை செய்யலாம். இல்லன்னா உங்களுடைய சொந்தக்காரவங்க மூலமா கிரியை செய்யலாம். சோ இந்த ஒரு காரியத்த நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்? ரெகக்னைஸ் பண்ணணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வசனம் சொல்லுது, சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய ஆயுதங்களை நீங்கள் அறிந்தவர்களே. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் எப்படியெல்லாம் கிரியை செய்வான்னு சொல்லி. அதனாலதான் உங்களுடைய தோட்டங்கள நீங்க பண்படுத்த வேண்டிய நிலைமையில நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் அந்த பொறுப்ப கொடுத்திருக்காரு. ஹalleluya! எவ்ரி டே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு என்ன பண்ணணும்? வொர்க் ஃபார் யுவர் கார்டன்.
இங்கிலீஷ்ல அழகா சொல்லியிருப்பாங்க, ஒர்க் ஃபார் யுவர் கார்டன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் ரொம்ப முக்கியம். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காரியமும் உங்க குடும்பத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஆண்டவருக்குள்ள நடத்தப்படணும். இந்த எல்லா காரியத்தையும் அவங்க மறந்து போனதுனால தான், ஆமென், ஏவாளுடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? வார்த்தை கம்மி ஆயிடுச்சு, ஜெபம் கம்மி ஆயிடுச்சு, ஆதாமனுடைய காரியத்துக்கு செவி கொடுக்கல. இது எல்லாத்துனாலயும் என்ன ஆயிட்டாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்களுக்கு கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க. பலவீன ஒரு பாண்டமாய் மாறிட்டாங்க. சோ இந்த பலவீனத்த சாத்தான் என்ன பண்ணிட்டான்? தனக்கு ஆயுதமாய் பயன்படுத்திட்டான். ஹalleluya. அப்போ நம்ம வெளியில இருந்தெல்லாம் யாரும் வர வேணாங்க. நம்மளோட குடும்பத்த பாதிக்கிறதற்கு. ஹalleluya. உள்ளுக்குள்ளேயே அந்த பலவீனத்த அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு சாதகமாய் மாற்றுவான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாங்க, பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னதனுடைய அடையாளம். ஹalleluya. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலயும் நம்ம என்ன பண்ணணும்? வாக்கிங் வித் காட். ஃபர்ஸ்ட் திங், அவங்க தேவனோடு கூட நடக்கணும். 2வது விஷயம், ஹalleluya, தேவனுடைய வார்த்தையில நடக்கணும். 3வது விஷயம், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. 4வது காரியம், நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும். இந்த வார்த்தை இல்ல அப்படின்னு சொன்னா வழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அநேகர் வார்த்தையில வழுகி போனதுனாலதான் இன்னைக்கு என்னது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், கிரேஸ் காஸ்பல், என்னென்னவோ எல்லாம் சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட். நம்மளுடைய இந்த பைபிள்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி பல காரியத்தையும் சொல்லி ஹீலிங் அப்படின்னு சொல்லி சுகம் சொல்லிட்டு அநேகரை வஞ்சித்து தேவையில்லாத பொய்யான காரியங்கள், ப்ராஃபஸி சொல்றேன்னு சொல்லிட்டு காரோட நம்பரு, வண்டியோட நம்பரு, உங்க வீட்ல அவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா, அவங்க பேரை சொல்ற இது எல்லாமே Facebookல அவங்களோட டீட்டெயில பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள பத்தி ஏதோ பேரை சொல்லி என்னென்னவெல்லாம் சொல்லி அவங்கள ஏமாத்தி கொண்டு இருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சோ அகைன் நம்ம இங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நமக்கும் இந்த உலகத்தாருக்கும் ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். மணவாட்டி என்பவள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ வேண்டியவள். ஹalleluya. மணவாட்டி என்பவள் தேவனுக்கு பிரியமா நடக்கணுமே தவிர உலகத்தாருக்கு கிடையாது. ஒரு வெட்டிங் நீங்க பண்றீங்க, ஒரு மேரேஜ்க்கு மேரேஜ டிசைட் பண்றாங்க ஃபேமிலில அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹalleluya, அப்ப அங்க என்ன நடக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐ மீன், அ அந்த அந்த வெட்டிங்ல அந்த மணவாட்டி வந்துட்டு, மணவாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க? யூசுவலா எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி நம்ம என்ன நெனைப்போம்? நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து உண்மையா இருக்கணும். அந்த கணவர் என்ன எதிர்பார்ப்பாரு? என்னுடைய மனைவி எப்படி இருக்கணும்? என்கிட்ட உண்மையா இருக்கணும். எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். எல்லாத்தையுமே என் கூட வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கணவர்களுமே என்ன பண்ணுவாங்க? மனைவி கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவரும் தன்னுடைய மணவாட்டி கிட்ட எவ்ரிதிங் நீட் டூ பி ஓப்பன் அண்ட் என்னவா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றது தேவனுடைய விருப்பம். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு எப்படி ஆண்டவருக்கு மனவாட்டியா இருக்க முடியும்? இன்னைக்கு பிரசங்கம் பண்றது எப்படி அப்படின்னா, நீ என்ன பாவம் செஞ்சாலும், நீ எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சுருவாரு. அப்படி எஸ், ஆண்டவர் வந்து மன்னிப்பாரு. ஆனா விபச்சாரம் செஞ்சுட்டு, அ அ கண்ட காரியங்களையும் பார்த்துக்கிட்டு, சினிமாலயும், அ அ பல பண ஆசையிலயும், இச்சையிலயும் வாழ்ந்துட்டு, தேவன் என்ன மன்னிச்சிருவாருன்னா, அதுக்கு பேரு மனவாட்டி கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற மாம்ச சிந்தைகள்ல உள்ள கணவருக்கே தன்னுடைய மனைவி என்கிட்ட உண்மையா இருக்கணும், அவங்க பரிசுத்தமா இருக்கணும், அவங்க இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியை எப்படி எல்லாம் ஆண்டவர் வந்து எதிர்பார்ப்பாரு. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அப்ப பரிசுத்தம் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஒவ்வொரு மனவாட்டிக்கும் எதிர்பார்க்கிற முதல் குவாலிட்டியே பரிசுத்தம் தாங்க. அப்ப ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமா வாழணும், தூய்மையா வாழணும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற மனவாட்டியினுடைய சபை. ஹalleluya. அப்ப ஆண்டவர் இந்த மனவாட்டிக்கும், ஹalleluya, அவனுக்கும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் காண்பிச்சு கொடுக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்காக உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆதாமுக்காக உருவாக்கப்பட்ட மனவாட்டி. யூ கேனாட், ஹalleluya, ஆண்டவரை பிரிஞ்சு நீங்க வந்து தனியா
போகக்கூடாது. தன்னுடைய இச்சைக்கு, தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்க கூடாது. ஹalleluya. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு யாராவது இப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் மன்னிப்பாருன்னு உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அது மனவாட்டியோடைய குவாலிட்டி கிடையாது. ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களை எனக்கு தெரியாது. ஹalleluya சொல்லிடுவாரு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாதுங்க. ஹalleluya. இந்த வசனம் பொய் ஆகாது. இந்த வசனத்த ஆண்டவர் தான் எழுதியிருக்காரு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யார பார்க்க முடியாது. ஏசப்பா கிட்ட போக முடியாது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்துல கரைப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கரையுள்ள வஸ்திரத்தோட ஆண்டவருடைய கல்யாணத்துல பங்கு பெற முடியாது. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரிச்சிருந்தாங்க. ஒருத்தன் மட்டும் தான் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தான். அந்த வஸ்திரத்த ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன தூக்கி ஆமென் வெளியில போடுறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளோட வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? கரைபடாமல் பாதுகாக்கணும். சோ இது எல்லா காரியத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்க. ஹalleluya. சோ இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் இவ்ளோ டீட்டெயிலா எடுக்கிறேன். ஏன்னா இந்த இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரியாததுனாலதான் நம்மள வஞ்சிக்கப்படுறாங்க எல்லாருமே வந்துட்டு. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சோ முதல் காரியம், நமக்கும் இந்த பிசாசுனுடைய காரியத்துக்கும் செப்பரேஷன் கண்டிப்பா வேணும். அவங்கள மாதிரி நானும் இருப்பேன். அவங்கள மாதிரி நானும் சினிமா பார்ப்பேன். அவங்கள மாதிரி நானும் பேசுவேன். அவங்கள மாரி நானும் இருக்கேன் அப்டின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஹalleluya. அவங்கலாம் கோடீஸ்வரங்களா இருக்காங்க. நானும் கோடீஸ்வரரா இருக்கேன். இதுதான் ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்கா? கண்டிப்பா கிடையாது. ஹalleluya. அப்டின்னா பவுல் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருக்கணும்? பவுலும், பீட்டரும் அவங்களோட டிசைபிள்ஸ் தான் எப்படி இருக்கணும்? ஆ மல்டி மில்லியனியரா மாறி இருக்கணும். ஏன்னா ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹalleluya. தி ஹோல் காஸ்பல் எழுதினது சாரி தி ஹோல் பாதி அந்த அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகளை எழுதினது பவுல். அவரு எல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? ஆமென். அதுக்காக நமக்கு பணம் வேண்டாம். நம்மளும் அவங்கள மாரி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. பணத்த வச்சு ஒருத்தவங்களோட பிளெஸ்ஸிங்க சொல்ல முடியாது. ஹalleluya. அதுக்கு பேரு உனக்கும் அவனுக்குள்ள வித்தியாசம் கிடையாது. ஹalleluya. அப்புறம் நம்மளுடைய டேலண்ட் அப்படின்னா இந்த பவுலும் சீலாவுக்கெல்லாம் அவ்வளோ கிஃப்டிங் இருந்துச்சு. கைய வச்சாவே என்ன இருந்தது? ஹalleluya சுகமா அவங்க நடந்து போனாவே ஹீலிங் நடந்துச்சு. சோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய டிஃபரன்ஸா? கண்டிப்பா கிடையாது. ஒண்ணே ஒண்ணுதான் ஆண்டவர் சொல்வாரு. உங்களுடைய கனிகளினால நீங்க அவங்கள அறிந்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்வாரு. அந்த கனிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க எல்லாருக்கும் கனிகள் இருந்தது. அதுல ஒரே ஒரு கனிய மட்டும் நான் சொல்றேன். என்ன கனி தெரியுமா? நீடிய பொறுமை, விசுவாசம், எல்லா வித பொறுமையோடு கூட அவங்க காத்திருந்தாங்க. அப்படி நீடிய பொறுமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ்வளவு அடி வாங்கிட்டும் அவங்க பொறுமையா இருந்தாங்க. அவ்வளவு கஷ்டத்திலயும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் என்கிற கனிய அவங்க கொடுத்தாங்க. அடிச்சாங்க, உதைச்சாங்க, எல்லா இடத்துலயும் ஆண்டவருக்காக நிந்திக்கப்பட்டாங்க. பவுல் சொல்லுவாரு, நான் நான் நிர்வாணமா இருந்தேன், பசியா இருந்தேன், குத்தப்பட்ட எல்லாமே இருக்கும்போது இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொன்னார் இல்லையா? அதுதாங்க தேவனுடைய கனி என்பது. ஹalleluya. இன்றைக்கு அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஹalleluya. கனிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம். சோ இதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றார். உனக்கும் அவளுக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், அந்த மணவாட்டிக்கு ஒரு வேறு பிரிப்ப ஆண்டவர் வந்து இங்கேயே காண்பிக்கிறார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த காரியம் 2வது ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்லுவாரு. ஹalleluya என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமென். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்த சொல்லுவாரு. இந்த வுமன் வில் பேர் அ சைல்ட் இல்லையா? அதாவது அந்த சீட் இந்த சீட பத்தி நான் முன்னாடியே எடுத்திருப்பேன். ஆண்டவருடைய தலைமுறைகளை ஆமென் நம்ம உண்டாக்குறதுக்காக தான் நம்ம ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கும். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இங்க இருக்கிற அநேகர் பேரண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய குழந்தைகள உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீட், அந்த விதை ஹalleluya ஃபர்ஸ்ட் காரியத்த சொல்லிடுறேன். அடுத்து ஆவிக்குரிய சீட பத்தி சொல்றேன். சோ உலகத்துக்குரிய அந்த சீட் அப்படின்றது தேவனை தேடுகிற ஒரு தலைமுறையை உண்டாக்குகிற ஒரு ஒரு சீட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஹalleluya. அப்போ
இன்னைக்கு உலகத்தார போல வளர்க்கப்படுகிறது யாரோட சீட் அது? பிசாசு விதைக்கிற விதைகள். ஹalleluya. அவனுடைய சொல்ல கேட்டு, அவனுடைய இஷ்டத்துக்கு, அவனுக்குள்ள இச்சைகள்ல விழுந்து, இந்த உலகத்துடைய ஆசைக்காகவும், உலகத்துடைய பணத்திற்காகவும், உலகத்துடைய மேன்மைக்காகவும் ஓடுகிற ஒரு கூட்டம் தான் யார்? எந்த கூட்டம்? ஹalleluya. அவனுடைய வித்து. அதாவது பிசாசனுடைய சீடு அப்படின்னு சொல்றாரு. அ அப்புறம் அ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, உன் வித்துக்கும் அப்படின்னா பிசாச பார்த்து சொல்றாரு. அவள் வித்துக்கும் அப்படின்னா அவள் மூலமா ஒரு சந்ததி. ஹalleluya. ஆண்டவர் வந்து விமன பார்த்து தானே சொல்றாரு. ஹalleluya. விமனுக்கு தானே அந்த ஒரு பாக்கியத்த குடுத்திருக்காரு. அப்படின்னா, ஆம் யாரு வித்து அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ஆண்டவருடைய சந்ததி. இல்லன்னா ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சந்ததி. இப்ப ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்குடைய சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி, இஸ்ரவேல் ஜனங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்தாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து என்கிற விதை விதைக்கப்பட்டது. இந்த விதை என்ன ஆகணும்? மல்டிப்ளை ஆகணும். இந்த விதை என்ன ஆகணும்? அநேகருக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ உங்களுக்குள்ள காஸ்பல் இல்லன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்து என்கிற விதை விதைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த விதை என்ன ஆகணும்? மல்டிப்ளை ஆகணும். இந்த விதைக்கும் சாத்தானுடைய விதைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காண்பிக்கிறாரு. ஹalleluya. சோ இந்த வசனத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைங்களும், வசனம் இல்லாத பிள்ளைங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆண்டவர் நிச்சயமாய் காண்பிப்பார். நான் என்ன பண்ணுவேன்? பகையை உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நீ என்ன பண்ணிட்ட? நீ ஒரு உன்னுடைய சந்ததியை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உருவாக்கிட்டு இருக்க. இப்போ வரைக்கும் சாத்தான் அவனுக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கான். இல்லையா? அவனுக்காக பாடுபடுகிறவங்க தான் அதிகமா வேலை செய்றாங்க. இரவும் பகலும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தான் இன்னைக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்கள மாரி அவங்களுடைய அந்த கள்ள உபதேசத்த ஸ்ப்ரெட் பண்றதுக்கு யாருமே இருக்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கிறிஸ்துவை உண்மையாய் பற்றின, உண்மையாய் அறிந்த நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சோம்பேறிகளா இருக்கிறோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க இந்த ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி தெருவுல போயிட்டு நாங்க வந்து அ ப்ரே அ சொ ஆண்டவர பத்தி சொல்லும்போது, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அவங்க வந்து மைக்ல பேசுவாங்க. நான் வந்து அந்த ட்ராக்ஸ் குடுக்க போவோம் நாங்க. அப்போ வந்து நான் வந்து எல்லாருக்கும் இந்த ட்ராக்ஸ் குடுக்க நிக்கும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஜெகோவா விட்னஸ், அதுக்கப்புறம் இந்த கள்ள உபதேசங்கள் இருக்காங்க இல்லையா? நெறைய மார்மன் குரூப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவரே அவங்க வந்து ஏசப்பாவே மறுதலிக்கிற ஒரு கூட்டம். ஆமென். அப்ப அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நின்னு பயங்கரமா அ அ அப்புறம் வந்து இந்த ஹிந்து அ அம் அதாவது அ இந்துக்களுடைய ஒரு கூட்டம். இவங்கெல்லாம் அந்த ஒரு மூலையில உட்கார்ந்து பயங்கரமா கொட்டெல்லாம் அடிச்சு, அந்த கோல்டு சீசன்ல அவ்ளோ தணுப்பா இருக்கு. அவ்ளோ கோல்டா இருக்கிற டைம்ல அவங்க பயங்கரமா அந்த அவங்களுடைய மதத்த வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து கொட்டெல்லாம் அடிச்சு பயங்கரமா சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஒரு மூலையில நின்னுட்டு இருப்போம். நம்மளுடைய மக்கள் யாராவது டாக்ஸ் குடுக்குறாங்கன்னா, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஆனா நெறைய பேர் உண்மையா இப்ப செய்றாங்க. ஆனா நமக்கு என்ன இருக்கு? நம்ம இப்ப இந்த கோல்டா இருக்கு, நம்மளாக்கு வேலை இருக்கு, நமக்கு அது இருக்கு. எங்க போய் காஸ்பல் சொல்றது? ஹalleluya. ஆனா அவனுடைய கூட்டம் என்ன ஆயிட்டு இருக்கு? பயங்கரமா பெருகிட்டு இருக்கு. அவன் வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுறான். இரவு பகலும் எல்லாத்துக்கும் அவனுடைய மக்கள ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மளுடைய மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தூங்கி நல்லா வந்துட்டு எல்லா வேலைகளையும் பார்த்து அந்த டயர்டு, இந்த டயர்டுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, "உன் வித்துக்கும், அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். எனக்குன்னு ஒரு தலைமுறைகளை நான் உண்டாக்கி, உனக்கு உன்னோட வித்து, உன்னுடைய ஜனங்களுக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் பகை உண்டாக்குவேன்." ஒரே ஒரு வசனத்த ஆண்டவர் சொல்லுவாரு, "நீங்கள் என் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்." ஹalleluya. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே என்ன இருக்கு? பகை இருக்கு. யாரு மூலமா? பிசாசுடைய கூட்டத்தின் மூலமா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லது தான் செஞ்சுகிட்டு இருப்போம். நல்லா தான் இருப்போம். ஒரு ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நம்ம மேல எப்பவுமே வீண் பழி சுமத்துறது, பொல்லாத காரியத்த கொண்டு வர்றது, நம்மள தேவையில்லாமல நம்மள கீழ தள்ளி விடுறது, கே தேவையில்லாம
நம்ம கிட்ட சண்டை போடுறது, இது எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஏன்னா அவங்க அவனுடைய அவனுடைய எண்ணம் என்ன? எப்படியாச்சும் அவங்கள தள்ளி விடணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கும் உனக்கும் நான் நிச்சயமாய் ஒரு பகையை உண்டாக்குவேன். இதுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஹalleluya. சிலுவையில அவர் இந்த உலகத்துல மனித ரூபம் எடுத்து எந்த ஸ்திரீயை அவன் வஞ்சித்தானோ அதே ஸ்திரீயினுடைய வித்துல ஏசப்பா பிறந்து, ஆமென், இந்த உலகத்துல அவர் பிறந்து, அவர் வளர்ந்து, அவர் மரித்து, என்னெல்லாம் நீ நீ ஏவாள் கிட்ட இருந்து பறிச்சியோ அது எல்லா சுதந்திரத்தையும் நான் என்னுடைய மனவாட்டிக்கு நான் கொடுத்து, அதே ஸ்திரீ நிமித்தம் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மிகப்பெரிய ஒரு பகையை உண்டாக்குவேன். எந்த ஸ்திரீய நீ வந்திச்சியோ அதே ஸ்திரீயினுடைய வயிற்றில நான் பிறந்து, அந்த ஸ்திரீயினுடைய வித்தை நீ எப்படி சாபமாய் மாற்றினியோ அதே ஸ்திரீயினுடைய வித்தை நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சீடாய் மாற்றி, ஹalleluya, அவர்களை எனக்கென்று ஒரு சந்ததியை நான் ஏற்படுத்துவேன். அவங்க என்னுடைய மனவாட்டியா என்னுடைய தோட்டத்துல உலாவுவாங்க. எந்த தோட்டத்துல நீ அந்த ஸ்திரீயை வஞ்சித்தியோ அதே ஸ்திரீயினுடைய வயிற்றில நான் வந்து அந்த மனவாட்டியை திருப்பியும் நான் அந்த கார்டன் ஆஃப் ஈடன், அந்த ஏதேன் தோட்டத்துல நான் கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த இடத்துல அந்த காரியத்தை, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஹalleluya. இது ஆக்சுவலா வந்து சாபம் கிடையாது. இது வந்து ஆண்டவர் வந்து அங்க கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஹalleluya. சாத்தானுக்கு சொல்ற சாபம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த இந்த வார்த்தை அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விக்டரி. அவன் என்ன நினைச்சிட்டா, ஏவாள வஞ்சித்த உடனே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் அங்கதான் கமா போடுறாரு. நீ நினைச்சிட்ட ஏவாள வஞ்சித்தாச்சு, பாவம் வந்துருச்சுன்னு நீ நினைக்கிற. ஆனா இந்த பாவத்தினுடைய மத்தியிலையும் நான் என்ன பண்ணுவேன்? உன் வித்துக்கும் நான் உண்டாக்க போகிற அந்த ஸ்திரீயினுடைய வித்துக்கும் நீ பகைய கண்டிப்பா பாப்ப. எந்த ஸ்திரீயை நீ வஞ்சித்தியோ அதே ஸ்திரீ மூலமா ஹalleluya தேவன் வந்து அந்த ஒரு அந்த ஒரு அந்த 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 விழுந்து போன அந்த காரியத்தை தூக்கி விட்டு ஒரு பயங்கரமான சந்ததியை உருவாக்கி இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபத்துல நிக்கிறீங்க இல்லையா? ஆமென். பிசாசு எவ்வளவுதான் உங்களை வஞ்சித்தாலும், எவ்வளவுதான் உங்களை வந்துட்டு கொண்டு போனாலும், நீங்க ஆண்டவருக்காக நிக்கிறீங்க இல்லையா? இதுதான் அவனுடைய வித்துக்கு பகை உண்டாக்குற ஒரு காரியம். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம். ஹalleluya. அதுதான் தேவன் உண்டாக்குகிற வித்து. அதுதான் தேவன் வந்த தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட சால்வேஷன் என்கிற விதையினுடைய ஹalleluya தலைமுறைகள். ஹalleluya. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக அவரை சேவிக்கும் அப்படின்னு சொன்னதுடைய அர்த்தம் இதுதான். ஹalleluya. அதே ஸ்திரீயினுடைய வயிற்றுல ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் தன்னுடைய மகிமையை குறைச்சிட்டு வந்தாருங்க. மனிதன் யார் தெரியுமா? தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினீர். அவன் மண் என்று கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அந்த மண்ணான சரீரத்துல அவர் வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய மகிமையை தன்னிடத்திலிருந்து குறைத்து தன்னை மனிதனாக மாற்றி தன்னுடைய அந்த ஸ்திரீயினுடைய வித்துல வந்தா மட்டும்தான் ஹalleluya இந்த உலகத்துல பரிசுத்த சந்ததியை உருவாக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? இறங்கி வந்தாரு. ஹalleluya. இன்றைக்கு அந்த வித்துக்கும் நமக்கு எப்பவுமே பகை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹalleluya. கடைசி வரைக்கும் நீங்கள் என் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள். இது கண்டிப்பா நடக்கும். இது பைபிள்ல சொன்ன காரியம். அப்போ ஆண்டவர் நம்ம கேட்கலாம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம்? ஹalleluya. நீங்க ஆண்டவருடைய மனவாட்டி சபை. நீங்க ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சீடு, ஆண்டவருடைய வித்து, அவருடைய விதை, இரட்சிப்பு என்கிற சால்வேஷன் உங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்? அவனுடைய வித்துல உள்ள ஜனங்களினால நமக்கு கண்டிப்பா போராட்டம் இருக்கு. ஹalleluya. அடுத்து அவர் சொல்ற அடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன ஸ்டேட்மெண்ட்? அவர் உன் தலையை நசுக்குவார். ஹalleluya. சோ இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்றதனுடைய அடையாளம் என்ன? ஆமென். சிலுவையில இந்த காரியத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம்.
அவர் உன் தலையை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நான் கொஞ்சம் காரியங்கள் வந்து எழுத வேண்டியிருக்கு. அது கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்குள்ளர இன்னொரு சீக்ரெட் இருக்கு. அது ஒரு மெசேஜா இருக்கு. அதனால அடுத்த வாரம் நான் சொல்றேன். சோ இன்னைக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் உள்ள ஒரு 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 சின்ன ஒரு பிரீஃபா மட்டும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்கு இதுக்குள்ளார. சோ அத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார். ஹalleluya. ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? சிலுவையில சாத்தானுடைய தலையை என்ன பண்ணாரு? நசுக்கினார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லுது இல்லையா? அப்போ அவர் உன் தலையை நசுக்குவாருடைய அடையாளம் என்னன்னா, இன்னைக்கு பிசாசுக்கு அவனுடைய அந்த தலை அப்படின்றது என்ன? அவனுடைய எல்லா காரியத்துக்கும் தலைதான் என்னது? ஐ மீன் பலமா இருந்துச்சு. சோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவனுடைய தலையை நசுக்குனதனுடைய அடையாளம் என்னன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில வாங்கிட்டாரு. அவன் என்னெல்லாம் ஆதாம் இழந்து போனானோ, அந்த அதிகாரம் எல்லாம் அவனுடைய தலையை சிலுவையில நசுக்கினது நிமித்தம், தேவன் அந்த அதிகாரங்களை அவனுடைய தலையிலிருந்து மாற்றினார். ஹalleluya. அப்படின்னா இன்னைக்கு அவன் என்னவா இருக்கிறான் அப்படின்னா, வாளோட மட்டும் தான் இருக்கிறான். அந்த வாள வச்சு நம்மள பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அந்த அந்த வாள்ல இருக்கிற இப்போ அவனுக்கு என்ன கிடையாது. தலையில தான் என்ன இருந்துச்சு? ஹalleluya. அவனுக்கு அந்த 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 விஷம் எல்லாமே எங்க தான் இருந்தது? தலையில இருந்தது. சோ இப்போ அவனால என்ன பண்ண முடியாது? நம்மள டச் கூட பண்ண முடியாது. பிகாஸ் ஆண்டவரோட பெர்மிஷன் இல்லாம உங்கள தொடுறதுக்கு கூட அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. உங்கள அவனுடைய வித்தின் மூலமா, அதாவது இந்த சாத்தானால வஞ்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தின் மூலமா அவன் என்ன பண்ணலாம்? உங்கள வஞ்சிக்கலாம், உங்கள பயமுறுத்தலாம், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள கொண்டு வரலாம், வியாதி என்கிற காரியத்த கொண்டு வரலாம். உங்கள வந்துட்டு பல காரியத்திலும் ட்ராப் வச்சு என்ன சொல்றது? இந்த எலியெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ராப் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மள பிடிக்கிறதற்கு பல காரியங்கள அவன் செய்யலாம். ஹalleluya. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, அவனுக்குள்ள அதிகாரத்த நான் எடுத்துட்டேன். இனி நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹalleluya. இத வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையில அவனுடைய எல்லா காரியத்தையும் எடுத்துட்டாரு. அததான் நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். அதுதான். ஆ ஆ ஆண்டவர் வந்து ஆதாம் இழந்த காரியத்தை எப்படி சிலுவையில வின் பண்ணாரு இல்லையா? கண்டிப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் வந்து அத செஞ்சிருப்பாரு. அடுத்து நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரே ஒரு வசனத்த மட்டும் எனக்காக எடுத்து படிப்பீங்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 47வது வசனம். 1 கொரிந்தியர் 45 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45லிருந்து 47 வரைக்கும் நம்ம படிக்க போறோம். ஹalleluya. அந்தபடியே முந்தின படிங்க. மனுஷனாகிய ஆதாம் ம். ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது. ம். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ம். ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின ம். மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமா. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ ம். மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் ஆமென். அஹ், மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஆமென். ஹalleluya. வானத்துக்குரிய சாயலை நாம் அணிந்து கொள்வோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாயல கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த சாயல் தான் எங்க இருந்துச்சு அப்படின்னா, அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்துச்சு. அதுதான் ஆவிக்குரிய சரீரம். ஹalleluya. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்க? ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல இருந்தாங்க. ஹalleluya. அந்த பிரசன்ஸ் அப்படின்றது எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, பாவம் என்கிற ஒரு காரியமே அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. தேவனோடு கூட நடக்கப்பட்டாங்க. ஆவிக்குரிய சரீரம் வந்துட்டு முந்தினது கிடையாது. இப்ப நம்ம இருக்கிற சரீரம் நமக்கு ஜென்ம சரீரம். ஹalleluya. இந்த ஜென்ம சரீரத்துல ஆண்டவர் நம்மள பரிசுத்தமாக்கி, நம்மள
கொண்டு போய் ஆவிக்குரிய சரீரத்துல நம்மள வாழ வைப்பாரு. இந்த பூமிக்குரிய சரீரத்துல நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயித்து ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மனுஷனை போல இந்த பூமியில வந்து நம்மள போல பாடுபட்டு, நம்மள போல அவரும் என்ன பண்ணாரு, எல்லா டெம்டேஷன்லயும் போய் எல்லாவற்றையும் ஜெயித்து சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்தி, ஹalleluya, ஆவிக்குரிய சரீரத்தை நமக்கு கொடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, தன்னை பலியாக கொடுத்தார் இல்லையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இந்த பூமியில அவருடைய இரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு ஒவ்வொரு பேட்டிலையும் நம்ம ஜெயித்து இந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய ஜென்ம சரீரத்துக்குரிய சுபாவங்கள் எல்லாம் ஒன் பை ஒன் ஆண்டவர் நம்மள மாற்றி இந்த பூமியிலிருந்து நம்மள என்ன பண்ணுவாரு, ஏசப்பா எடுத்துக்கொண்டு போவாங்க. அப்ப 2ஆம் ஆதாம் அப்படின்றது யாரு, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப அவருடைய ரத்தம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மள என்ன பண்ணுமாம், உயிர்ப்பிச்சு இந்த மண்ணான சரீரத்துல பாவம் என்கிற அந்த மரணம், பாவம் என்கிற செத்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இருந்து மாற்றி ஆவிக்குரிய 2ஆம் ஆதாமாகிய அவருடைய வார்த்தை, அவருடைய ரத்தம், பரிசுத்த ஆவியானவர் இவங்க நம்மள என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிச்சு நம்மள ஆவிக்குரிய சரீரங்களுக்கு நம்மள மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. வானவருடைய சாயலை அணியறதுக்கு தான் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு, இந்த பூமியில நம்மள உருவாக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம யாருடைய சாயல்ல இருக்கோம், மண்ணானவனுடைய சாயல்ல இருக்கும். ஹalleluya. இப்போ நம்ம என்ன ஆகணும், ஆமென், வானவருக்குரிய சாயல் அப்படின்னா ஆண்டவரை போல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், மாற்றப்படணும். 2வது காரியத்தை நீங்க படிக்கலாம். இதை கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆமென். அந்த ஆண்டவர் சொல்லுவாரு, நான் என்ன பண்ணேன், உன்னுடைய என்னது அவருடைய அங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவர் குதிங்காலை நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்றதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டுச்சு இல்லையா? அப்ப அந்த ரத்தத்தை வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி அவன் என்ன பண்ணா, ஓகே, இந்த பூமியில சிந்தப்பட்டதனுடைய அடையாளம், அவர் எல்லாவற்றையும் இந்த பூமியில வந்து சிந்தினார். அப்போ அவனுடைய அந்த அந்த அவர் நசுக்குவாய், வாட் இஸ் தட், நீங்க ஒரே ஒரு வாட்டி கூட அதை படிங்களேன். அந்த மெசேஜ் வந்து என்னால எடுக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சோ அதனுடைய அடையாளம் என்னன்னா, கிரஷ்ட், ஆண்டவருடைய காலை வந்து கிரஷ் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நமக்காக உடைக்கப்பட்டதனுடைய அனுபவம். சோ அத வந்து அவன் என்ன பண்ணான், அவனுக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட். பிகாஸ் அவர் அடிக்கப்பட்டார், நசுக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. சோ இது எல்லாருக்குமே வந்துட்டு அவன் அவன் வந்து ருசி பார்க்கிற ஒரு காரியம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும், நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவன் என்ன பண்ணணும்னு நினைப்பான்னா, இந்த கூதிங்காலை நசுக்கிற அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மள அந்த அனுபவத்துக்கு ஆண்டவர் விட மாட்டார். நம்மள என்ன பண்ணுவாரு, அவர் சிலுவையில ஜெயித்ததுனால பிசாசு நம்மளுடைய ரத்தத்தை, இல்லைன்னா நம்மளுடைய சரீரத்தை, நம்மளுடைய காரியங்களை தொடுகிறதற்கு, சக் பண்றதுக்கு, நம்மளை எடுக்கிறதற்கு தேவன் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டாரு. பிகாஸ் கிரைஸ்ட் அலோன் டிட். அதனாலதான் மோசேயினுடைய சரீரத்துக்காக பிசாசு என்ன பண்ணுவான், ஆண்டவர்கிட்ட தர்க்கம் பண்ணுவான். ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சரீரத்திற்காக. இப்ப நம்மளுடைய சரீரத்திற்காக பிசாசு என்ன பண்ண முடியாது, ஹalleluya, ஒரு நாளும் தர்க்கிக்க முடியாது. அதையும் ஆண்டவர் சிலுவையில ஜெயிச்சிட்டாரு. இப்போ நமக்கு இயேசுவோடைய இரத்தத்தினால அவருடைய சரீரம் என்கிற ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் அவனால என்ன பண்ண முடியல, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பரிசுத்தத்தை, அந்த சால்வேஷனை அவனால
எடுக்க முடியல. ஆனா சிலுவையில அவனுடைய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் நொறுக்கப்பட்டத அவன் என்ன பண்ணான்? சந்தோஷப்பட்டான். அந்த ஒரு சந்தோஷத்த மட்டும் தான் அவன் என்ன பண்ணான்? அனுபவிச்சான். ஆனா அவனுக்கு அது சந்தோஷமா அப்ப தெரிஞ்சாலும், அவர் நொறுக்கப்பட்டது யாருக்காக? நமக்காக. அப்ப அவன் விசாரிச்சது 3 நாள், அவன் நினைச்சது 3 நாளுக்கு அப்புறம் இனி அவர் மரித்து போனார். அவருடைய மரணத்த அவன் என்ன பண்ணினான்? ஆமென். அவன் நசுக்கி ருசி பார்த்தான். ஹalleluya. அந்த மரணத்த அவன் ஜெயமா நினைச்சான். ஆனா மரணத்த அவர் ஜெயமாய் விழுங்கி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மரணம் என்கிற பாவம் என்கிற காரியத்த இவன் என்ன பண்ணினான்? பிசாசு ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தான் ஏவாள் மூலமா. ஹalleluya. மரணம் என்கிற காரியத்தை ஆண்டவர் விழுங்க ஆரம்பிச்சாரு. ஹalleluya. மரணம் என்கிற காரியத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் எழும்பி வந்தாரு. ஹalleluya. அவர் எழும்பி வந்து அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, whoever believes, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அப்ப அவர்களுக்கு என்ன கிடையாது? ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற மரணம் அல்ல. அவர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை என்கிற நித்திய ஜீவன், தேவனோடு கூட நித்தியமாய் வாழ்கிற நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு. அதுக்குதான் ஆதாம் இழந்து போனாரு அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல. அந்த ஏதேன் தோட்டத்துல அதை இழந்து போனாரு. பாவம் என்கிற காரியம் வந்த உடனேயே. ஹalleluya. அந்த காரியத்தை மரணத்தின் மூலமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? எந்த மரணத்தை அவன் கொண்டு வந்தானோ அதே மரணத்தை அவர் அனுபவிச்சு நமக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஹalleluya. எந்த மரணத்தை பிசாசு அவர்களுக்கு கொடுத்தானோ பாவம் என்கிற காரியத்துல, அதே மரணத்தை அவர் ருசி பார்த்து, அவர் அந்த மரணத்தின் வழியாய் போய் நமக்கு அந்த மரணத்திலிருந்து விடுதலையை கொடுத்து நித்திய ஜீவனை திருப்பி நமக்கு கொண்டு வந்துட்டாரு. இதுதான் ஆண்டவர் அங்க செஞ்ச காரியம். இது எல்லாத்தையுமே பிசாசுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு அங்க. ஹalleluya. ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ என்ன பண்ண? ஆமென். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆமென். ஏவாளை ஏமாத்திட்டோம், பாவம் கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? எனக்குன்னு ஒரு மனவாட்டியை உண்டாக்குவேன். உனக்கும் அவளுக்கும், ஸ்திரீக்கும், ஆமென், உனக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசத்தை நான் கொண்டு வருவேன். கண்டிப்பா கொண்டு வருவேன். அதுதான் நீங்களும் நானும். இன்னைக்கு நாம அப்படி வாழ்றோமான்னு நம்மளையும் நினைச்சு பாத்துக்கணும். ஏசப்பா எவ்வளவு பெரிய காரியத்தை அங்க சொல்லியிருக்காரு. நம்மள நம்பி சொல்லியிருக்காரு. பிசாசு கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்ல போனா அதுதான் உண்மை. இல்லையா? நான் வந்து எனக்குன்னு ஒரு தலைமுறைய உண்டாக்குவேன் பாரு அப்படின்னு சொல்லுறாரு. அப்ப அந்த சேலஞ்ச் நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவோட கூட நின்னு ஜெயிக்கணும் நம்ம. ஹalleluya. நம்ம எல்லாம் யாரு? ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. அடுத்து சொல்றாரு, உன்னோட வித்து. நீ எப்படி ஒரு தலைமுறையை உனக்கு உண்டாக்குறியோ அதே தலைமுறைய ஆண்டவருடைய வித்துல உருவாக்கப்பட்ட ஒரு தலைமுறைய நான் உண்டாக்குவேன். பகை உண்டாக்குவேன். நீ அந்த டிஃபரன்ஸ கண்டிப்பா பாப்ப. ஹalleluya. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை அவர் நசுக்குவார். வருவார் ஒருத்தரு. ஹalleluya. எந்த ஸ்திரீனுடைய வித்த நீ வந்துட்டு என்ன பண்ண நாசம் பண்ணணும்னு நினைச்சியோ அதே ஸ்திரீனுடைய வித்துல ஒருத்தர் வருவாரு உன்னோட தலையை நசுக்குகிறதற்கு. ஹalleluya. எந்த அத்தாரிட்டியை நீ ஆதாம் கிட்ட இருந்து ஏவாள் கிட்ட இருந்து பிடுங்கினியோ அதே வித்துல இருந்து அந்த அத்தாரிட்டி எல்லாம் திருப்பி எடுப்பார். அதே வித்துல இருந்து எந்த ஏவாள் கிட்ட இருந்து வாங்கினியோ அதே ஏவாள் என்கிற ஸ்திரீனுடைய வித்து, மரியாளுடைய வித்துல ஆண்டவர் வந்தார் பரிசுத்த ஆவியினால. அதே அதிகாரத்தை திருப்பி எடுப்பாரு. அதே மாதிரி எந்த மரணத்தை நீ வந்து கொடுத்தியோ, எந்த மரணத்தை நீ ருசி பார்த்தியோ, ஹalleluya, எந்த மரணத்தை வந்து நீ ஏவாளை வஞ்சித்து அந்த மரணம் என்கிற காரியத்தை கொண்டு வந்தியோ அதே மரணத்தை ஆண்டவர் அந்த மரணத்தின் வழியா போய் அதே மரணத்தை ஜெயித்து வெளியில வந்து ஹalleluya ரெசரக்ஷன், உயிர் தெழுதல் என்கிற ஒரு காரியத்தை கொடுத்து ஆமென் நித்திய ஜீவனா மறுபடியும் நமக்கு திருப்பி கொடுத்திருக்காரு ஆண்டவர். ஹalleluya. எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்களும் நானும் சுதந்திரமாய் ஆண்டவருடைய வல்லமையில நடக்கிறதுக்கு அவர் எல்லா காரியத்தையுமே சிலுவையில ஜெயித்தாரு. அவர் பிறப்பில் இருந்து அவருடைய இறப்பு வரைக்கும், அவர் உயிர்த்தெழுந்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமியில என்னெல்லாம் ஆதாம் ஏவாளை இழந்து போனாங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் ஜெயிப்பாரு. அந்த
அந்த அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல வஞ்சிக்கப்பட்ட காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய உபவாசத்துல வனாந்திரத்துல அந்த சாத்தான் என்னெல்லாம் ஏவாள வஞ்சித்தாங்களோ அதே காரியத்தை அந்த உபவாசத்துல 40 நாள் ஜெயிப்பாரு. அந்த வஞ்சித்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அங்க ஜெயித்து காண்பிப்பாரு. ஹalleluya. மனிதனா இருந்து அதே போலதான் ஆண்டவர் நமக்கு அந்த பலனை கொடுத்து, ஹalleluya, மனவாட்டி ஆகிய நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு, வேறு பிரிச்சு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து கர்த்தரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.